Hi everyone, welcome to Shanbrief channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ்ல இருக்க டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர். அப்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு நேம் கொடுக்குறேன் பிரியான்னு சொல்லிட்டு இந்த நேம் எனக்கு என்ன லெட்டர்ஸ்ல இருக்கு ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ அப்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸை வந்து கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் வந்து அப்பர் ஃபங்க்ஷன்ஸ். பாருங்க ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பர் சொல்லிட்டு அந்த நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி இங்கே டைப் பண்ணியிருக்க நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன், என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க எனக்கு அந்த நேம் வந்து கேபிட்டலில் கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அப்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துருக்க அந்த வேர்டை வந்து கேபிட்டல் லெட்டரில் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அப்பரோட ஃபார்முலா. அதே மாதிரி வெளியே நேம் கொடுத்துட்டு இந்த மாதிரி செலக்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ள நேமும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நேம் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நேம் வந்து சஞ்சய்ன்னு கொடுக்குறேன். சஞ்சய்ன்ற நேம் வந்து இப்போ பாருங்க நான் ஸ்மால் லெட்டர்ஸில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உள்ள நேம் டைப் பண்ணும்போது டபுள் கொட்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க சஞ்சய்ன்ற நேம் வந்து எனக்கு கேபிட்டலில் கன்வெர்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நீங்கள் உள்ள நேமும் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து லோவர். லோவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டலில் ஒரு நேம் கொடுத்துருக்கீங்கன்னா அதை வந்து ஸ்மாலில் கன்வெர்ட் பண்ணும். இப்போ பிரியான்ற நேம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கேபிட்டலில் கொடுத்துருக்கேன், அதை எனக்கு ஸ்மாலில் கன்வெர்ட் பண்ணும் லோவர். இப்போ லோவரும் அதே மாதிரி நீங்கள் நேமை வந்து வெளியே வந்து செலக்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளேயும் நீங்கள் நேம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பிரியான்ற நேமை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு லோவர் கேஸில் சேஞ்ச் பண்ணிடுச்சு. லோவர்னா ஸ்மால் லெட்டர்ஸில் சேஞ்ச் பண்ணும். கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குன்னா அதை வந்து ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி உள்ளே நீங்கள் நேமும் டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல் டு லோவர் ஒரு நேம் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த நேம் நம்மளுக்கு என்னவா இருக்குது கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் என்டர் கொடுக்குறேன், ஸ்மால் லெட்டர்ஸில் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஃபங்க்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருக்கோம், லோவர் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்பிரீஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.